வெல்கம் டு PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பொது மற்றும் தனியார் துறைகள், அதாவது பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர். இது எக்கனாமிக்ஸ் புக் 8th 9th கவர் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 யூனிட்டையும் ஒரே வீடியோவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பின்பற்றப்படும் பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம், அதாவது மிக்ஸ்டு எக்கானமி. கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான வணிக நிறுவனங்களின் கூட்டு நடவடிக்கையால் உருவாக்கப்படும் பொருளாதாரம். முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை கலப்பு பொருளாதாரம். இந்தியாவில் காணப்படும் 2 வகை துறைகள், பொது மற்றும் தனியார் துறைகள். சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதிலும் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதிலும் அரசால் அனுமதிக்கப்பட்ட துறை பொது மற்றும் தனியார் துறை. இப்போ பொதுத்துறை, பப்ளிக் செக்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுத்துறை என்பது டேஷுக்கு சொந்தமானது, அரசுக்கு சொந்தமானது. பொதுத்துறை என்பது முழுவதும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படும் நிறுவனம் ஆகும். பொதுத்துறை மூலம் அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. இது பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை செயல்படுத்துகிறது. இப்போ பொதுத்துறை என்னன்னு பார்த்துட்டோம். பொது மற்றும் தனியார் துறை எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். 1. சொத்துக்களின் உரிமையாளர்கள் அடிப்படையில். 2. சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவர்கள் அடிப்படையில். 3. நிறுவனங்களின் உரிமைகள் அடிப்படையில். இப்போ பொதுத்துறையின் வகைகள் என்னன்னு பார்க்கலாம். பொதுத்துறையின் வகைகள் மொத்தம் 3. மாநில அரசுக்கு சொந்தமானவை, மத்திய அரசுக்கு சொந்தமானவை, தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள். அடுத்து பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவன அடிப்படையில பிரிக்கிறாங்க. அது என்னென்ன பிரிவுகள்னு பார்க்கலாம். துறைசார் பணிகள், அதாவது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அதாவது ஸ்டாச்சுவரி கார்பரேஷன். அரசு நிறுவனங்கள், அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ். இதுல துறைசார் பணிகள் ரயில்வே, போஸ்ட் அது மாதிரி வரும். சட்டப்பூர்வ நிறுவனங்கள் SHRC, NHRC அது மாதிரி வரும். அரசு நிறுவனங்கள் செயில், பெல் அப்படின்னு வரும். பொதுத்துறை நிறுவனங்கள் நிதி அடிப்படையில் 2 வகையா பிரிக்கிறாங்க. அரசு நிதி அளிக்கும் பொதுத்துறை நிறுவனம், சேவைகள் வழங்கும் பொதுத்துறை நிறுவனம். அதாவது கவர்மெண்ட் ஃபுல்லி ஃபினான்சஸ் பப்ளிக் செக்டார், சர்வீஸ் ப்ரொவைடிங் பப்ளிக் செக்டார்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அரசு நிதி அளிக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பவை அரசாங்கத்திற்கு வரி, கடமைகள், கட்டணங்கள் ஆகியவற்றை திரட்டும் பணி செய்து தருவதால் அரசாங்கம் அந்நிறுவனங்களுக்கு முழுமையாக நிதி அளிக்கிறது. அரசின் பங்கு இந்த நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் 51% அதிகமாக இருக்கும். இந்நிறுவனங்கள் பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனங்கள் சேவை நோக்கத்துடன் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்து சேவை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பவை என்னன்னு பார்க்கலாம். இது மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படும் மிகப்பெரிய துறை. சேவைகள் வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு அஞ்சல் சேவை, ரயில்வே சேவை, பாதுகாப்பு, கல்வி, சுகாதார சேவை மற்றும் வேலைவாய்ப்பு. இந்தியாவில் அதிக அளவு பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் ரயில்வே துறை. இப்போ பொதுத்துறையின் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் பப்ளிக் செக்டார் என்னன்னு பார்க்கலாம். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாட்டில் இருந்த தொழிற்சாலைகள் ஆங்கிலேயர்கள் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள், அதாவது ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. முதல் தொழில் கொள்கை, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. இது பரந்த அளவில் தொழில் வளர்ச்சி யுத்தியை அமைத்தது. முதல் தொழில் கொள்கை 1948 கொண்டு வரப்பட காரணம் பம்பாய் திட்டம், ஆண்டு 1940. பம்பாய் திட்டம் 1940 நோக்கம் தொழிற்சாலைகள் மீது அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகளின் தேவையை நோக்கமாக கொண்டது. தொழிற்கொள்கை 1948 தொடர்ந்து அமைக்கப்பட்டது திட்டக்குழு, ஆண்டு மார்ச் 1950. தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் இயற்றப்பட்டது தொழில்துறை சட்டம், இண்டஸ்ட்ரியல் ஆக்ட், ஆண்டு 1951. கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு. கலப்பு பொருளாதாரத்தின் மூலம் நேரு மேற்கொள்ள நினைத்தது இறக்குமதிக்கு பதிலாக உள்நாட்டிலேயே பொருட்கள் உற்பத்தி. நேருவின் தேசியமயமாக்கல் கொள்கையை ஈடு செய்யவும் பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தவும் கொண்டு வரப்பட்டது 1956 முதல் 60 வரை 2வது ஐந்தாண்டு திட்டம், 1956 தொழிற்கொள்கை தீர்மானம். இதன் மூலம் இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் தோற்றத்தை கண்டன.
1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி வகைப்படுத்தப்பட்ட 3 வகை தொழிற்பிரிவுகள். அட்டவணை ஏ, அரசுக்கே சொந்தமான தொழில்கள். அட்டவணை பி, அரசு தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியும் தனியார் துறை தொழில்கள். அட்டவணை சி, மீதமுள்ள தனியார் துறை தொழில்கள். பிறகு நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை முன்னெடுத்து சென்றவர் வி. கிருஷ்ணமூர்த்தி. இவர் செயில், பெல் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை முன்னெடுத்து சென்றார். இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வி. கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தியின் பொதுத்துறை நிறுவனங்களின் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தவர் இந்திய புள்ளி விவர நிபுணர் பி.சி. மெஹலனோபிஸ். இதன் காரணமாக பொதுத்துறை நிறுவனங்களின் உருவாக்க மாதிரி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரீட்மேன் மெஹலனோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. மற்ற அனைத்து தொழிற்கொள்கையில் இருந்தும் வேறுபட்ட தொழிற்கொள்கை 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. அரசு எந்த ஆண்டின் தொழிற்கொள்கையில் பொதுத்துறையில் முதலீடு செய்ய தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அனுமதித்தது? 1991. எந்த ஆண்டின் தொழிற்கொள்கை வெளியில் உள்ள வணிக நிறுவனங்களில் இருந்து அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அழைப்பிதத்தது? 1991. இப்போ பொதுத்துறையின் உறுப்புகள், ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்னன்னு பார்க்கலாம். பொதுத்துறையின் உறுப்புகள் அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள், கூட்டுத்துறை நிறுவனங்கள், பொது கழகங்கள். அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் என்பவை அரசாங்கத்தால் மட்டும் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்கள். இது பெரும்பாலும் அனைத்து நாடுகளுக்கும் பொதுவானதாக இருக்கும். அரசாங்கத்தால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுகம், அறக்கட்டளை, நீர்ப்பாசன திட்டம். இப்போ கூட்டுத்துறை நிறுவனங்கள். கூட்டுத்துறை நிறுவனங்கள் ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து நிறுவனத்தை கட்டுப்படுத்துகிறது. கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்தியன் ஆயில் பெட்ரான்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் பிரைவேட் லிமிடெட், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் பிரைவேட் லிமிடெட். இப்போ பொது கழகங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் நிறுவப்படுகிறது. பொதுக்கழக நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எல்ஐசி, ஏர் இந்தியா, ஆர்பிஐ, எலக்ட்ரிசிட்டி போர்டு. இப்போ பொதுத்துறையின் 9 வகை பிரிவுகள் என்னன்னு பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவனங்களின் 9 வகை பிரிவுகள். முதன்மை பொது பயன்பாட்டு பொதுத்துறை நிறுவனங்கள். கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். ஒரு தொழில் முனைவோரின் பங்கினை வகிக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். உயர் தொழில்நுட்பங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள். நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். இதெல்லாம் 9 வகை பொதுத்துறை நிறுவனங்களின் பிரிவுகள். இப்போ முதன்மை பொது பயன்பாட்டு பொதுத்துறை நிறுவனம் என்னன்னு பார்க்கலாம். இந்நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்குகிறது. எடுத்துக்காட்டு விமான நிறுவனம், கப்பல், போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி மற்றும் தொலைத்தொடர்பு. இப்போ கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் என்னன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாதுகாப்பு, வங்கி, நிலக்கரி, சுரங்கம், எண்ணெய் மற்றும் எஃகு. இப்போ தொழில் முனைவோரின் பங்கினை வகிக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்நிறுவனங்களை மூலதன தீவிர தொழில்கள் என்றும் அழைக்கலாம். எடுத்துக்காட்டு இரும்புத்தாது, பெட்ரோ வேதிப்பொருள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல். அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் என்னன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக். ரோலிங் ஸ்டாக்னா ரயில் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. உயர் தொழில்நுட்பங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு அணுசக்தி. நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனம். மருந்து, காகிதம், உணவகம். இப்போ நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். ஜவுளி மற்றும் பொறியியல். வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். இந்திய உணவு கழகம் மற்றும் சிசிஐ, காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். மெக்கான், அதாவது மெட்டலர்ஜிக்கல் அண்ட் என்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட். இது சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இப்போ
பொதுத்துறையின் நோக்கம், அப்புறம் அதோட முக்கியத்துவம், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பொதுத்துறையின் நோக்கங்கள் மற்றும் முக்கியத்துவங்கள். பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த கீழ்கண்ட பல்வேறு செயல்களை மேற்கொள்கிறது. அதாவது என்னன்னா, வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்கள் மற்றும் மூலதனத்தை திரட்டுதல், பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், வேலைவாய்ப்பு உருவாக்குதல், சமச்சீராக வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல், உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்தல், வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்தல், சிறிய அளவிலான தொழில்கள் மற்றும் துணை தொழில்கள் வளர்ச்சியை ஊக்குவித்தல், ஏற்றுமதியை ஊக்குவித்தல் மற்றும் இறக்குமதிக்கு மாற்றத்தை துரிதப்படுத்துதல், ஏற்றுமதியை ஊக்குவித்து அந்நிய செலாவணியை ஈட்டுதல், நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். இதெல்லாம் பொதுத்துறையின் நோக்கம் மற்றும் முக்கியத்துவம். 2011ஆம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 150 லட்சம். ஏற்றுமதி மேம்பாட்டில் மிக சிறப்பாக செயல்படும் நிறுவனங்கள்: எஸ்டிசி ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், எம்எம்டிசி த மினரல்ஸ் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் லிமிடெட். இறக்குமதி மாற்றீடு மூலம் அந்நிய செலாவணியை சேமித்த நிறுவனங்கள்: ஓஎன்ஜிசி, ஐஓசி, பெல். ஓஎன்ஜிசினா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஐஓசினா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், பெல்லுனா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இப்போ நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நிதி NITI அப்படின்னா என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக் எதற்கு மாற்றாக அமைக்கப்பட்டதுன்னா, திட்டக்குழுவிற்கு மாற்றாக அமைக்கப்பட்டது. 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட மதியுரையக குழு, அதாவது திங்க் டேங்க் தான் நிதி ஆயோக். மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பொருத்தமான தளத்தை உருவாக்கும் அமைப்பு நிதி ஆயோக். முன்பு திட்டக்குழுவால் அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு பணியை தற்போது யார் செய்து வருகிறது? நிதி அமைச்சகம், பினான்ஸ் மினிஸ்ட்ரி. நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய நாள் 1 ஜனவரி 2015. சமூக பொருளாதார மேம்பாடு, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறை சமூக பொருளாதார மேம்பாடு. சமூக பொருளாதார மேம்பாட்டு குறியீடுகள் என்னன்னு பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலைவாய்ப்பு, வீடு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம். இதெல்லாம் சமூக பொருளாதார மேம்பாட்டு குறியீடு. இப்போ அதுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னன்னு பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி உயர்வு எவ்வாறு ஏற்படுகிறது? தனியார் மற்றும் பொதுத்துறையின் வளர்ச்சி நாட்டின் ஜிடிபியின் விகிதத்தை வளர்ச்சியுற செய்கிறது. ஜிடிபி உயர்வு நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. இப்போ ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலம் 67 ஆண்டுகள். அவர்களில் ஆண்கள் 65.80 ஆண்டுகள், பெண்கள் 68.33 ஆண்டுகள். 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் சராசரி ஆயுள் காலம் 36 ஆண்டுகள். இந்தியாவில் முற்றிலும் ஒழிக்கப்பட்ட நோய் சின்னம்மை மற்றும் இளம்பிள்ளைவாதம், அதாவது போலியோ. ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை செய்வதற்காக 2018-19ஆம் ஆண்டு மத்திய வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம், NHPS, அதாவது நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இப்ப கல்வி அறிவு, லிட்ரஸி. அனைவருக்கும் கல்வி இயக்கம், அதாவது SSA, சர்வ சிக்ஷா அபியான் என்பது 6 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச கட்டாய கல்வி வழங்குவதற்கான திட்டம். கல்வியில் தரத்தின் அளவை அதிகரிப்பதற்காக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள். அனைவருக்கும் கல்வி இயக்கம், RMSA, அதாவது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். திறன் வகுப்பு, மின்னணு கற்றல், இலவச கணினி திறன் வகுப்புகள், கற்பதற்கான இயற்கையான சூழல் வழங்குதல். அப்புறம் டிஜிட்டல் இந்தியா. இந்த டிஜிட்டல் இந்தியா இன்க்ரீசிங் த லெவல் ஆஃப் குவாலிட்டி இன் எஜுகேஷன். இது எஜுகேஷனுடைய தரத்தை உயர்த்துது. 1950-51 காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை மொத்தம் 27. 2014 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை மொத்தம் 578. 1951 இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 18.3%. 2011 இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 74%. இப்போ வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வதால் அவர்களுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம்
திறன் நகரம் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டம். திறன் நகரம் திட்டம் என்பது நகரங்களில் நவீன வசதியுடன் கூடிய மருத்துவமனைகள், பள்ளிகள், வீட்டு வசதிகள் மற்றும் வணிக மையங்கள் போன்ற வசதிகளை அளிப்பதற்கான திட்டம். வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காகவும் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துவதற்காகவும் தனியார் துறையை ஊக்குவிக்க அரசு எதற்கு வரிச்சலுகை வழங்குகிறது? மின்சார வரிச்சலுகை. வீடு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம். அரசு வீட்டு வசதிகள், சுத்தமான குடிநீர் வசதிகள் மற்றும் சுகாதார வசதிகளை எந்த திட்டத்தின் கீழ் வழங்குகிறது? தூய்மை இந்தியா திட்டம், கிளீன் இந்தியா பிளானிங். இப்போ தனியார் துறை, பிரைவேட் செக்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தனியார் துறை என்பது தனிநபர் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமானவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தான் தனியார் துறை. தனியார் துறை நிறுவனங்கள் அளவுகள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. ஒன்று தனியார் வர்த்தக நிறுவனங்கள், இன்னொன்று பொது வர்த்தக நிறுவனங்கள். தனியார் துறை நிறுவனங்கள் உருவாக்கப்படும் வழிகள். எப்படி தனியார் துறையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புதிய நிறுவனங்கள் உருவாக்குவதன் மூலம், பொதுத்துறை தனியார் மயமாக்குவதன் மூலம் தனியார் துறையை உருவாக்கலாம். நடுத்தர, சிறிய மற்றும் மிகச்சிறிய அல்லது நுண்ணிய அளவிலான தொழில் வளர்ச்சியால் ஏற்பட்டதுதான் தனியார் துறை. தேசிய அளவில் தனியார் துறையின் பங்களிப்பு டேஷை விட அதிகம், பொதுத்துறையை விட அதிகம். தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது புதுமை மற்றும் நவீனமயமாதல். தனியார் துறையின் நிறுவன அடிப்படையில் அதோட பிரிவுகள்: சோல் ப்ராப்பர்ட்டியர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஹிண்ட் ஃபேமிலி, கோஆபரேட்டிவ், கம்பெனி, எம்என்சி. இதெல்லாம் தனியார் துறையின் நிறுவன அடிப்படையோட பிரிவுகள். சோல் ப்ராப்பர்ட்டியர்ஷிப்னா சிங்கிள் ஓனர் இருப்பாரு. எடுத்துக்காட்டு ஸ்வீட்டு, பார்பரு, பியூட்டி பார்லர், இதுக்கெல்லாம் சிங்கிள் ஓனர் இருப்பாங்க. இப்போ பார்ட்னர்ஷிப், எடுத்துக்காட்டு மாருதி சுசுகி, ஹீரோ ஹோண்டா, இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப். ஜாயிண்ட் ஹிண்ட் ஃபேமிலி, எடுத்துக்காட்டு ரிலையன்ஸ், டாடா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இவங்கெல்லாம் ஒரு குழுமமா வேலை செய்வாங்க. கோஆபரேட்டிவ்ல ஒர்க்கர்லாம் பார்ட்னரா இருப்பாங்க. எடுத்துக்காட்டு அமுல். அடுத்தது கம்பெனி, அதுக்கு அடுத்தது எம்என்சி. கம்பெனி பப்ளிக் லிமிடெட், பிரைவேட் லிமிடெட்னு 2 இருக்கு. எம்என்சி உலகம் ஃபுல்லா இருக்கு. இப்போ தனியார் துறையின் வகைகள் மொத்தம் 3 வகை. குழும பதிவற்ற நிறுவனம், குழும பதிவு பெற்ற நிறுவனம், உரிமம் பெற்ற நிறுவனம். குழும பதிவற்ற நிறுவனம்னா அன்இன்கார்பரேட்டட், குழும பதிவு பெற்ற நிறுவனம்னா இன்கார்பரேட்டட், உரிமம் பெற்ற நிறுவனம்னா பிரான்சைசஸ். குழும பதிவற்ற நிறுவனங்களின் வகைகள்: தனியார் வணிகர் மற்றும் கூட்டு வணிகர், இவங்கெல்லாம் குழுமம் பதிவற்ற நிறுவனம். குழுமம் பதிவு பெற்ற நிறுவனங்களின் வகைகள்: வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் வேறுபாடுகள். இப்போ பொதுத்துறை மற்றும் தனியார் துறையோட டிஃபரன்சஸ் என்னன்னு பார்க்கலாம். பொதுத்துறை சேவை நோக்கம் கொண்டது, தனியார் துறை லாபம் நோக்கம் கொண்டது. பொதுத்துறை பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரி மூலம் துவங்கப்படுகிறது. தனியார் துறை பங்குகள், கடன் பத்திரங்கள், கடன் மூலம் துவங்கப்படுகிறது. பொதுத்துறை சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு சொந்தம், தொழில்களின் உரிமையானது அரசாங்கத்திடம் உள்ளது. தனியார் துறை சொத்துக்கள் தனிநபர்களுக்கு சொந்தம், தொழில்களின் உரிமையானது தனிநபர்களிடம் உள்ளது. பொதுத்துறை ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது, இது முறையான ஊதியத்தை உறுதி செய்கிறது. தனியார் துறை ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகிறது, இது தனியார் துறை தொழிலாளர்களை சுரண்டுகிறது. பொதுத்துறை வரி ஏய்ப்பு இல்லை, தனியார் துறை வரி ஏய்ப்பு உண்டு. பொதுத்துறை சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது, இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தனியார் துறை சமூக ரீதியாக பின்தங்கிய வர்க்க மக்களை பொருட்படுத்தாது, இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவது இல்லை. பொதுத்துறைக்கு எடுத்துக்காட்டு என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல். தனியார் துறைக்கு எடுத்துக்காட்டு டிவிஎஸ் மோட்டார், அசோக் லேலாண்ட், டாடா ஸ்டீல். இப்போ முக்கிய தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது: இன்ஃபோசிஸ், ஆதித்யா பிர்லா கம்பெனி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி, டாடா குரூப் ஆஃப் கம்பெனி, விப்ரோ லிமிடெட், ஹிந்துஸ்தான் அன்லீவர் லிமிடெட், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். இப்போ தனியார் துறையின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைவேட் செக்டார் என்னன்னு பார்க்கலாம். புதுமை மற்றும் நவீனமயமாதலை உருவாக்குவது, உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்துவது, வணிகங்களை ஊக்குவிப்பது மற்றும் விரிவுபடுத்துவது, மனித மூலதன வளர்ச்சியை ஊக்குவிப்பது, சிறு, நுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உருவாக்குவது. இதெல்லாம் தனியார் துறையோட பணிகள். முற்றிலும் தனியார் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகள்: வேளாண் துறை, பால் பண்ணை தொழில், கால்நடை வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு. 2017ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி மகாரத்னா தொழில்கள் மொத்தம் 8, நவரத்னா தொழில்கள் மொத்தம் 16, மினி ரத்னா தொழில்கள் மொத்தம் 74. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பொது மற்றும் தனியார் துறை பற்றி பார்த்துட்டோம். இது
கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.